வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸ் உடைய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் நம்ம சிறு வயதிலிருந்தே சாப்பிட்ருப்போம். நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா 80% நீர் சத்து நிறைஞ்சிருக்குங்க மக்களே. இது கூட புரதச்சத்து, மாவுச்சத்து, நார் சத்து, விட்டமின், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், அப்புறம் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்ற சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கக்கூடிய நெல்லிக்காயை நம்ம தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு டம்ளர் குடித்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம், எந்த அளவுக்கு நோய்களை வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். இப்போ ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய உறுப்புகளில் இதயமும் இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய இதர உறுப்புகளுக்கு ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய வேலையை செய்கிறதும் இதயத்துடைய பொறுப்பு தான். அதனால் மற்ற உறுப்புகளை விட நம்ம இதயத்திற்கு கூடுதலாக அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுல எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸாக குடிக்கும் போது அந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய குரோமியம் சத்துக்கள் இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் வராமல் தடுக்கிறது, இதய தசைகளை வலுவாக்குகிறது, இரத்த ஓட்டத்தை சீராக்குது, இதய வாழ்வுகளில் இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை சீராக வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு மாரடைப்பு வருவதெல்லாம் தடுக்குது, இதயத்திற்கு ஒட்டுமொத்தமாக வலு சேர்ப்பதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றுது. உடலில் இருக்கக்கூடிய புரதச்சத்தை அதிகரித்து உடல் எடையை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. உங்களுடைய உடல் எடையை நீங்கள் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்க விரும்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நெல்லிக்காய் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் தரும். நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்லாம் குறைச்சி உடல் எடையெல்லாம் குறைச்சிக்கலாம். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கி ரத்த சிகப்பணுக்களை அதிகரிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். சிறுநீரகங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றக்கூடிய வேலையை தான் செய்யுது. சிறுநீரகம் வெளியேற்றுவதில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு சிறந்த சிறுநீர் பெருக்கியாக நெல்லிக்காய் ஜூஸ் செயல்படுது. அதிகப்படியான நீர் சத்துக்கள் நெல்லிக்காய் ஜூஸ் கொண்டிருக்கும். அதனால நீங்கள் இந்த சிறுநீரகத்தில் படியக்கூடிய சிட்ரேட் மற்றும் கால்சியம் படிமங்கள் கற்களாக மாறுவதை தடுத்து அதை கரைச்சி சிறுநீர் வழியை வெளியேற்றும். இதனால் உங்களுக்கு சிறுநீர் கற்கள் போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கழிவு நீக்க மண்டலம் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்யும். ஸோ இந்த சிறுநீரகம் கோளாறு தடுக்கப்படுவதோடு சிறுநீர் பிரிவதிலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கவே இருக்காது. எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கால்சியம் பற்றாக்குறையால தான் குறைந்த வயதிலிருந்தே மூட்டு வலி பிரச்சனை எல்லாம் பல பேருக்கு ஏற்படுது. இந்த கால்சியத்தை நிறைவு செய்யக்கூடிய வகையில் தான் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கும். ஸோ நெல்லிக்காய் ஜூஸில் கால்சியம் சத்துக்கள் அதிகமாகவே இருக்கு. வளரக்கூடிய குழந்தைகளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸோட தேன் கலந்து கொடுத்து வந்தீங்க அப்படின்னா உறுதியான எலும்பு பெற்று அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் அவதிப்படக்கூடிய பெரியவங்களுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்தரைட்டிஸ் போன்ற எந்த விதமான எலும்பு சம்பந்தமான பிரச்சனையுமே இல்லாமல் எலும்பு உறுதி பெற்று ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். பித்தப்பை கற்கள் அகண்டு போகுவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். உணவு செரிமானம் ஆகிறதுக்கும் அதிலிருந்து பெறப்படக்கூடிய ஊட்டச்சத்தை உடலுக்கு எடுத்து செல்றதுலையும் பித்த நீர் செயல்படுகிறது. இந்த பித்தப்பை ஆரோக்கியமாக இருந்தால் தான் பித்தப்பை கற்களை நம்ம கரைக்கலாம். ஸோ அப்போ பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். மேலும் நெல்லிக்காய் ஜூஸ் கல்லீரலில் உண்டாகக்கூடிய நோய் தொற்றையும் கிருமிகளையும் அழிக்கிறது. இதனால மஞ்சள் காமாலை வராமல் உங்களுக்கு தடுக்கப்படுகிறது. மேலும் சிறுகுடல், பெருங்குடல் புற்றுநோய் போன்றவற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணவு கழிவுகளில் அந்த உறுப்புகளை பலவீனப்படுத்தும். ஸோ அதனால அந்த கழிவுகளையும் வெளியேற்றி உறுப்புகளை பலப்படுத்துறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பெண்கள் கருப்பை கோளாறுகளையும் சரி செய்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். வயிற்றுப்புண் உங்களுக்கு, அதுக்கப்புறம் வாய்ப்புண், இது ரெண்டுமே உங்களுக்கு குணமாகிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஆரோக்கியமான ஒரு உணவாக உங்களுக்கு இருக்கும். நம்ம உண்ணக்கூடிய உணவு தான் பெரும்பாலான நோய்களுக்கு மூல காரணமாகவே இருக்கும். அப்படி ஆரோக்கியமான உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுமையான சத்துக்களை பெறுகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறதால கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. அதே நேரம் நம்ம தினமும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், துரித உணவுகள், அப்புறம் அரைவேக்காட்டு உணவுகள், ரசாயனம் கலந்த குளிர்பானங்கள் போன்றவற்றை நம்ம குடிக்கும்போது வயிற்றில் நமக்கு அலர்ஜி உண்டாக்கி புண்களை உண்டாகும். ஸோ இந்த மாதிரி வயிற்றுப்புண்ணினுடைய வெளிப்பாடு வாய்ப்புண்ணினுள்ள கொண்டு உங்களுக்கு விட்டுடும். இப்போ வாய்ப்புண்ணால் நீங்கள் அவதிப்படும் போதும் வயிற்று புண்ணால் நீங்கள் அவதிப்படும் போதும் நெல்லிக்காயோடைய இலையை நீரில் போட்டு கொதிக்க வச்சு வாய்க்கு பிடிச்சி வந்தீங்கன்னா வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் வெளியேறும். நெல்லிக்காய் ஜூஸை வாய்ப்புண்ணில் படும்படி நன்றாக கொப்பளித்ததுக்கு அப்புறம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வாய்ப்புண் மட்டுமல்லாது வயிற்று புண்ணும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். பல் ஈறுகள்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது வலுப்பெற ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் உங்களுடைய உடல் அதிகரிக்கிறதுக்கு, அந்த ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அந்த சத்துக்களை அதிகரிச்சுக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பெரும்பாலானோருக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு மிக குறைவாக
குறைவாக இருக்குது. இதனால் உடல் சோர்வு, மனசோர்வு போன்ற பாதிப்புகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும். எப்பவுமே சோர்ந்தே காணப்படுவாங்க. இவங்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸோட தேன் கலந்து அல்லது தேன் கலந்த நெல்லிக்காயை வந்து தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு சில மாதத்திலே உங்களுக்கு விரைவாக ஹீமோகுளோபினுடைய அளவு, ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்களில் அதிகரிக்கிறத நீங்கள் பரிசோதனை மூலமாகவே உறுதி செஞ்சு கொள்ளலாம். கண் பார்வை கூர்மையாகிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். இளம் வயதில் கண்ணாடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் கண்ணாடின்றது சகஜமாகி வந்துச்சு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து கண் கண்ணாடியெல்லாம் அணிஞ்சிக்கிறாங்க. அது அவங்களுடைய முக அழகை பாதிக்க தான் செய்யும். கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்புரை வளருது, கண் கோளாறு இருக்கிறவங்கலாம் நெல்லிக்காய் ஜூஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் அல்லது நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாலும் அந்த கண் பார்வை குறைபான அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். வயதானதுக்கு அப்புறம் கூட கூர்மையான கண் பார்வையை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் நெல்லிக்காயை சாப்பிடுங்க. நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து குடிங்க. நிச்சயம் உங்களுக்கு அது கை கொடுக்கும். முதுமையை தடுத்து இளமையை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதாவது இளமையை தக்க வைக்கக்கூடிய ஒரு காய கல்பம் அப்படின்னு கூட நெல்லிக்காய் வந்து சொல்லலாம். இளமையை வந்து உங்களுக்கு தள்ளி போடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் வரைக்குமே நீங்கள் இளமையாக இருக்கிற வரைக்குமே அந்த சிறப்பான ஒரு பணியை வந்து நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு செய்யும். உடலில் செல்கள் முதுமையடையும் போது உடலில் முதுமை வந்து நமக்கு ஏற்படும். ஸோ அதனால் வந்து அந்த செல்களினுடைய முதுமையை தள்ளி போடக்கூடிய பணி தான் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் செய்யுது அப்படின்றதால இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நீங்கள் இப்போ இருந்த இளமையிலேருந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்க ஆரம்பிங்க. நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிடுங்க. ஸோ நீங்கள் இன்னும் குறிப்பிட்ட காலத்தில் உங்களுடைய வயசு அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய உடலமைப்பில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கலாம். தோல் சுருக்கம் இல்லாமல் ரொம்ப எங்காக தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உடலில் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றுமே சமநிலையில் இருக்கிறதுக்கும் சரும அழகோடு உறுப்புகளுடைய அழகையும் பராமரிக்கிறதுக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் மற்ற உணவுப் பொருட்களையோ காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையோ தேடி போகணும் அவசியம் இல்லை. விலை குறைந்திருக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனிலேயே உங்களுக்கு உயர்ந்த ஆரோக்கியம் இருக்குது. இதை வந்து நீங்கள் தினமும் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸையும் தொடர்ந்து குடிக்க ஆரம்பிங்க. இப்படி எடுத்துக்கும் போது உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும், பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். ஏன்னா நெல்லிக்காய் நமக்கு இயற்கையிலேயே அந்த அளவுக்கு பண்புகளை கொடுக்கறதால நீங்கள் நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அப்பப்போ நெல்லிக்காய் ஜூஸையும் குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.